மரத்துக்கு பக்கத்துலயே நடவு பண்ணி போட்டிருக்கீங்க. இல்ல ஆக்சுவலா வந்து பழைய மரத்துக்கு பக்கத்துல நடவும் இல்ல. சரிங்க. எல்லா விவசாயி சென்டர்ல கண்ணை தோண்டி போட்டுட்டு தாய் மரத்தை வெட்டி இப்படி போட்டுருவாங்க. ஆமாங்க, அப்படிதான் எல்லாரும் நானும் பார்த்துருக்கேன். பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பொதுவாக செவ்வாழை கன்று நடவு ஓட்டத்துலேருந்து 8வது மாதம் தான் சரியாக கவனிச்சோம்னா 7 8வது மாதம் தான் பூ வரும். சரிங்க. அதுலேருந்து ஒரு 3 மாதம் கழிச்சு தான் வெட்டுக்கு வரும். ஏறக்குறைய 12 13 மாதம், சில இடத்துல 14 மாதம் கூட லேட்டாக வரும். சரிங்க. அதுக்கு காரணம் என்ன, அந்த வாழைக்கு தேவையான சத்துக்கள் சரியான நேரத்தில் கொடுக்க முடியாத போனதுக்கு காரணம் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் நெட்டலைங்க. தாய் மரத்துலேருந்து ஒரு தேர்வு பண்ணி குறிப்பிட்ட மாதிரி ஒரே மாதிரி பக்க கண்ணை ஒன்றை விட்டுட்டு மற்ற கண்ணுகளை பூரா நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ வந்து இதோட அல்லக்கண்ணுங்களா இது? இது அந்த தாய் மரத்துலேருந்து வந்த சைடில் பிரான்ச்சஸ் தான் அல்லக்கண்ணு தான் இதுங்க. ஓ, அப்போ நீங்கள் ஒரே தரமாக இருக்கிற கண்ணை மட்டும் விட்டுட்டு ஒரே மாதிரி தரமாக இருக்கிற கண்ணு விட்டுட்டுங்க. இந்த காடு வெட்டி இப்போ 2 மாதம் ஆச்சுங்க, சுத்தமாயிடுச்சு. சரி சரிங்க. 2 மாதத்துல அல்லக்கண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ 4 5 மாதத்து கண்ணு அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆமாங்க, அதோட ஹைட்டுக்கு வந்துருச்சுங்க எல்லாமே. இப்போ இது என்ன பண்ணுவீங்க? இந்த மரத்தை, பழைய மரத்தை வந்து என்ன பண்ணுவீங்க? மரத்தை வந்து மேலே ஹைட்டாக கட் பண்ணி விட்டுருவோங்க. சரிங்க. அறுவல் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பார் விட்டு ஒரு பாரில் போட்டிருப்போம். சரி சரிங்க. ஒரு பாரில் விட்டு ஒரு பாரில் போட்டிருக்கா மண் மூடாக்கு நடக்குங்க ஒரு பக்கம். ஓகே ஓகேங்க. ஒரு பக்கம் வந்து சுத்தமாக்குறப்ப நாம மருந்து ஊற்றுறக்கோ ஸ்ப்ரே பண்ணுற போகிறக்கா ஒரு பக்கம் சுத்தமாக வச்சுக்கிறோம். சரி சரிங்க. ஓ, அப்போ ஒரு பார் விட்டு ஒன்று ஃப்ரீயாக விட்டுட்டு இன்னும் அடுத்து பாரில் போட்டிருக்கிறீங்க. அந்த பண்ணை கழிவு பூரா அங்கே தான் போட்டிருப்போம். சரி சரிங்க. கொண்டு தீ வச்சு பழக்கமே இல்லைங்க. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த மண் மூடாக்கு அங்கே நடக்கிறப்போ அந்த மரத்துக்கு தேவையான பேக் நுண்ணுயிர் பேருக்கு அங்கே அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. சரிங்க. அதனால அல்லக்கண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ 5 மாதத்து கண்ணு அளவுக்கு இது வளர்ந்துருச்சு. ஆமாங்க. 3 மாசத்துல வந்து ஈல்டுக்கு வர ஆரம்பிக்குங்க. சரி சரிங்க. இப்போ இது எத்தனை மாதம் ஆச்சுங்க? இப்போ ஏறக்குறைய இந்த கண்ணுக்கு வந்து 5வது மாதம் பீரியடு. ஆனால் வாழையிலேருந்து விட்டது 2 மாதம் தான் ஆச்சு. அப்படிங்களா? வாழை வெட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பவே விட்டுட்டோம். சரி சரிங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு 3 மாதம் வந்து வாழை ஹார்வெஸ்ட் பண்ணி முடிஞ்சு 60 நாள் தாச்சு. ஆனால் 60 நாள்ல பக்க கண்ணு பார்த்தீங்கன்னா 5 மாதத்து 6 மாதத்துக்கு கண்ணு வளர்ந்துருக்கு. அதான் இதெல்லாம் நம்மளுக்கு 3 மாதம் வந்து ப்ராஃபிட் மாதிரிங்க. 3-4 மாதத்து வரைக்கும் சேவுங்க. சரி சரிங்க. டைம் மிச்சமாகுங்க. நம்ம நடவு ஓடுறப்போ ப்ராசஸிங் அதிகங்க. ஓகே ஓகேங்க. இல்லை அந்த வளர வரைக்கும் நிறைய கவனிப்பு. அப்போ நீங்கள் வந்து அடுத்த சீசனுக்கு கரெக்டாக விட்டுருக்கிறீங்க. அடுத்த சீசன் டைம் பார்த்து ஓகே இந்த கண்ணை இப்படி விட்டாதான் கரெக்டாகுன்னு சொல்லி அந்த கண்ணை பார்த்து வச்சிருக்கிறீங்க. கண்ணுடைய வயசு ஒரே மாதிரி குரூப்ல வெட்டில் சென்டர் பகுதியில் வர்றது. அதாங்க, எல்லாம் பாருங்க, எல்லாம் ஒரே ஏஜுங்க, ஒரே ஹைட்ல இருக்குதுங்க எல்லாமே. கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டு பகுதி வரும். அந்த ஒட்டுல வர்றது கொஞ்சம் சரியா வேற இறங்காது. சரி சரிங்க. இதே பாருங்க, இந்த வந்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கு மரம். ஆமாங்க ஆமாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பெட்ல வந்துருக்கு. ஆமா ஆமாங்க. அது வந்து வேற நல்ல கிரிப்பா இருக்கு. அதை ஒரே மாதிரி ஏஜ் குரூப் விடுறப்ப நீங்க ஒரே மாதிரி சைஸ் வளரும். சரி சரிங்க. அப்ப நம்மளுக்கு 4 மாச கால அளவுக்கு டைம் மிச்சமாகும். உழவு போடுற வேலை இல்லைங்க. திரும்ப திரும்ப வந்து மருந்து ஊத்துற வேலை குறையுங்க. சரிங்க. 3 மாசத்துக்கு வாழைக்கு பெருசா 4 மாசத்து வரைக்கும் இடுபொருள் செலவு குறையுது. இனிமேல்